ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தொடர்ந்து மதில் சுவர் மேல் இருக்கும் மக்கள் காதில் விழும்படியாக யூத மொழியில் எங்களோடு பேச வேண்டாம் என்றார். யூத மொழினா எபிரேய மொழி. அப்பொழுது யூதர்கள் பேசிய மொழி அல்லது எபிரேயர்கள் பேசிய மொழி எபிரேய மொழி, இஸ்ராயல் பேசிய மொழி எபிரேய மொழி. எனவே இந்த எபிரேய மொழியில் பேச வேணாம், நீ சிறிய மொழியிலே பேசு அப்படின்னா, இவர்கள் இதுவரை பேசிக்கொண்டிருந்த மொழி என்ன மொழி? எபிரேய மொழி. 27. அதற்கு அவன் அவர்களிடம், என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரிடமும் உங்களிடமும் பேசுவதற்காக மட்டுமா? உங்களைப் போல் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்க வேண்டியவர்களாய் மதுசுவற்றின் மேல் இருக்கிற ஆள்களுடன் பேசுவதற்காகவும் அன்றோ என்றார். ஆக உங்களை மட்டும் கேவலப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, அது அல்ல என்னுடைய தலைவன் என்னை அனுப்பியது. அதாவது உன்னுடைய அரசனையும் உன்னையும் கேவலப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, உங்கள் கூட பேசுவதற்காக மட்டுமல்ல, உங்களுடைய மக்களுக்கும் இது தெளிவாக தெரிய வேண்டும். இந்த மக்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றால், உங்களைப் போல் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்க வேண்டியவர்களை, அதாவது இவங்க எப்படி என்ன நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றால், அரசன் மட்டுமல்ல, இந்த கேள்வியை கேட்கிற இந்த 3 பேர் மட்டுமல்ல, மக்களும் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்க வேண்டியவர்களாய் மதிச்சுவர் மேல் இருக்கிற ஆள்களுடன் பேசுவதற்கு என்றால், மக்களும் இதே மாதிரி நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இப்போ முற்றுகை என்று வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை இது பட்டுவத்தனமாக சொல்லுகிறான், அப்பட்டமாக பேசுகிறான். நீ நான் முற்றுகையிட்டால் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு முற்றுகையிட்டால் என்ன நடக்கும்? உன் நாட்டுக்குள்ளே உணவு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ நீ என்ன பண்ணணும்? உனக்கு உணவு எங்கே கிடைக்கும்? உனக்கு தண்ணி எங்கே கிடைக்கும்? தண்ணிக்கு எங்கே போவ? உன்னுடைய சிறுநீரை தண்ணீராக நீ குடிக்க வேண்டும், உன்னுடைய மலத்தை நீ உணவாக உட்கொள்ள வேண்டும். இது வெறும் வார்த்தை இல்லை, இதுதான் நடந்த வரலாறு. ஒவ்வொரு நாடும் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அவர்கள் அனுபவித்த வேதனைகளும் துயரங்களும் இதுதான். உணவே இல்லாத கட்டத்தில் பசி வந்தால் 10 பறந்து போம்னு சொல்லுவாங்க. மானம் என்ன, மரியாதை என்ன, எல்லாம் இழந்த பிறகு மனிதன் என்ன நிலைக்கு தள்ளப்படுவான் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு உணவே இல்லாவிட்டால் அவன் என்ன அவல நிலைக்கு போவான் என்பதை இந்த வார்த்தைகள் அப்படியே படம் பிடித்தது போல காட்டுகிறது. இதை விட கேவலமாக எதுவும் நடக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த ரப்சாக்கி என்கிற அந்த அசீரிய மன்னனுடைய படைத்தளபதி பட்டுவத்தனமாக பேசுகிறான். இது பட்ட அனுபவம். ஒவ்வொரு மனிதனும் பட்டு அனுபவிக்கிற அனுபவம். போர் என்று வந்துவிட்டால், முற்றுகை என்று வந்துவிட்டால், இந்த முற்றுகையினால் 3 ஆண்டுகள் முற்றுகையினால் எருசலேம் நகர் என்ன பாடுபட்டது என்பதை விழாவாரியாக யோசேப்புஸ் என்கிற அந்த வரலாற்று அறிஞன் எழுதுவான். அவன் ஒரு யூதன், ஆனால் பின்னாளில் என்ன பண்ணால் கல்லையா பகுதியை சேர்ந்தவர்.
யூதர்கள் வந்து தோற்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் என்ன பண்ணா, அப்படியே வெஸ்பாசியனுடைய படையில் போய் சேர்ந்துக்கிட்டான். அவனுடைய குழுவோடு சேர்ந்துக்கிட்டு அப்படியே சேர்ந்துட்டான். ஒரு 200-300 பேர் அவனுடைய குழுவை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், படை வீரர்கள். அப்படியே போய் சேர்ந்துட்டான். சேர்ந்தது மட்டுமல்ல, இந்த யூதர்கள் இந்த படையில் அவங்களுடைய பலம் என்ன, அவங்களுடைய வலிமை என்ன, அவர்கள் எப்படியெல்லாம் போரிடுகிறார்கள் என்கிற அத்தனையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் யோசேப்புஸ். அவன் தான் பிற்காலத்தில் யூதப்போர் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். அதில் தான் அவன் விலாவாரியாக விவரிக்கிறான். இதெல்லாம் எருசலேமில் முற்றுகையின் போது நடந்தது. கடைசியில் முற்றுகை முடிகிற அந்த காலகட்டத்தில் ரோமை படைகளெல்லாம் எருசலேமுக்குள்ளே உள்ளே நுழைந்த போது எங்கு பார்த்தாலும் பெருச்சாளி. எதுக்கு பெருச்சாளி? இறந்து போனவர்களுடைய உடல்களை தின்று கொழுப்பதற்காக பெருச்சாளிகள். எங்கு நோக்கிலும் எலும்புக்கூடு. எருசலேமிலே ஏறக்குறைய முற்றுகைக்கு முன்னால் 70,000 பேர் இருந்தார்கள். ஆனால் 70,000 பேரும் இறந்தார்கள். இதான் அவன் எழுதுவது. எருசலேமில் முழுவதும் பிணக்காடு. இதைத்தான் இது சித்தரித்து காட்டுகிறது. முற்றுகை என்று வந்துவிட்டால் என்ன அவல நிலை ஏற்படும் என்பதை அப்படியே சொல்கிறான். உனக்கு மட்டுமல்ல, உன் மன்னனுக்கு மட்டுமல்ல, உன் மக்களுக்கு இது தெரியணும். அதனால் உடனே நீ சரணாகதியா. நீ சரணாகதி அடையாவிட்டால் உனக்கு இந்த நிலை தான் வரும். இதுக்கு நீ தயாரா, இல்லை சரணடைய விருப்பமா? சொல். அந்த அளவுக்கு ரப்சாக்கே வந்து இந்த 3 வருடத்திலும் தெளிவாக அரசன் அனுப்பிய அந்த தூதுவர்கள் 3 வருடத்திலும் மிக தெளிவாக பேசுகிறார். என்றால் இது இவர்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். இவர்களுடைய அவல நிலையை வந்து தெரியணும். இதை மன்னனுக்கும் இவர்கள் அறிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுகிறான். எனவே எலியாக்கிமும் செபுனாவும் யோவாவும் இப்பொழுது இந்த செய்தியெல்லாம் யாரிடத்தில் கொண்டு போய் சொல்லணும்? அரசனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். நீ வந்து அரசன் சார்பாக வந்திருக்கிற. இப்போ அரசன் வந்து உங்களை அனுப்பியிருக்க அந்த 3 பேரையும், இந்த 3 பேருக்கு மட்டும் நான் செய்தி சொல்ல வரல, இந்த நகர மக்கள் அத்தனை பேருக்கு நான் செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். நீ என்கிட்ட வந்து இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து சிறிய மொழியிலாம் பேசணும், உன்னுடைய எபிரேய மொழியில் பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கு உனக்கு தகுதி இல்லை. நான் வந்ததே உன் மக்களுக்கு செய்தி சொல்லத்தான். அதனால் அந்த மொழியை தான் பேசுவேன், போய் சொல்லு என்று தைரியமாக சொல்லி முடிக்கிறான். அடுத்து 4வது பகுதி, இந்த 2வது பெரும்பிரிவில் 4ஆம் பகுதி. ரப்சாக்கே யூதா மக்களை, அதாவது யூதா நாட்டு மக்களை எசேக்கியாவுக்கு எதிராக தூண்டிவிடுதல். அது வந்து 12ஆம் அதிகாரம் 28 முதல் 35 வரை ஏறக்குறைய ஒரு 8 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. இப்போ அவன் நேரடியாகவே மக்களுடைய மொழியில் பேச ஆரம்பிக்கிறான், எபிரேய மொழியில் பேசுகிறான். அவர்கள் எபிரேய மொழியில் பேசாத சிறிய மொழியில் பேசு என்று சொன்ன பிறகு அவனுக்கு இப்போ துணிச்சல் வந்துவிட்டது, எபிரேய மொழியில் பேசுவதற்கான துணிச்சல். என்ன சொல்கிறான்? இப்போ ரப்சாக்கே வந்து யூதா மக்களை நோக்கி என்ன சொல்கிறான், அதாவது எருசலேம் வாசிகளை பார்த்து என்ன சொல்கிறான்? 28ஆம் வசனம். அதன் பின் ரப்சாக்கே எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில் பேசலானான். உரத்த குரலில் யூத மொழியில் எல்லாருக்கும் கேட்குறபடி கத்தி பேசுகிறான். மாவேந்தரான அசிரிய மன்னரின் வார்த்தையை கேளுங்கள். மாவேந்தரான பேரரசர், எம்பரர். பேரரசுனா எம்பரர் அப்படின்னா எகிப்துக்கு மேலே இப்போ அவர் மேலே வந்துட்டார். எகிப்து தான் பேரரசு, அவன் தான் பார்வோன் தான் பெரிய அரசன். இப்போ அந்த பார்வோனுடைய அதிகாரத்தை எல்லாம் புறந்தள்ளி விட்டு பேரரசனாக, மாபெரும் அரசனாக இப்போ யார் இருக்கிறா? அசிரிய மன்னனாகிய சனாக்கரிப். அவன் தான் இப்போ பேரரசனாக இருக்கிறான்.
எனவே மாவேந்தரான அசிரிய மன்னரின் வார்த்தையை கேளுங்கள். 29. அவர் கூறுவது இதுவே, எசேக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒரு ஊழியர்கள் எருசலேம் வாயில் நின்று கொண்டு, உங்களுடைய அரசனை நம்பாதீர்கள், உங்கள் அரசன் உங்களை ஏமாற்ற விடாதீர்கள் அப்படிங்கிறான். உங்கள் அரசன் உங்களை ஏமாற்றிட்டுறான், அவனை தொடர்ந்து ஏமாற்ற விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான். ஏனெனில் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது. உங்களை என் கையிலிருந்து, அதாவது இது யார் சொல்கிறாருன்னா அரசன் சொல்கிறான், அதாவது மாவேந்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறான். மாவேந்தர் என்கிட்ட சொல்ல சொல்கிறாரு. இப்போ அசிரிய மாவேந்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அரசன் எசேக்கியாவை நீங்கள் நம்பி நாசமாக போயிடாதீங்க, மாறாக நீங்கள் என்னை நம்புங்கள், என்றால் என் கையிலிருந்து உங்களால் விடுதலை பெற முடியாது, உங்கள் மன்னனால் என் கையிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது அப்படிங்கிறான். உங்கள் மன்னனுக்கு முன்னால், எனக்கு முன்னால் உங்கள் மன்னன் தூசிக்கு சமம். அதான் பொருள். எங்களுடைய மாபெரும் அரசனாகிய சனாக்கரிப்புக்கு முன்னால் உங்கள் மன்னன் எசேக்கியா எப்படிப்பட்டவன்? தூசிக்கு சமம். அவன் ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி, இந்நகர் அசிரிய மன்னரின் கையில் ஒப்படைக்கப்படாது என்று கூறி உங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள செய்வான். இந்த நகரை அவன் கையிலிருந்து, அதாவது அசிரிய மன்னன் கையிலிருந்து நிச்சயமாக ஆண்டவர் விடுவிப்பார். அவன் கையில் ஒப்படைக்க மாட்டார் நகரை. இந்த நகரை மட்டுமல்ல, மக்களையும் விடுவிக்கக்கூடிய வலிமை ஆண்டவருக்கு இருக்கிறது என்று உங்களிடத்திலே சொல்லி ஏமாற்றுவான். அந்த ஏமாற்று சொல்லை நீங்கள் நம்பிவிடாதீர்கள் என்றால், அப்படித்தான் உங்களை நம்ப வச்சிருக்கிறான். நீங்கள் உங்களை எப்படி நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுவார், யாவை காப்பாற்றுவார் அப்படின்னா அவன் சொல்லி உங்களை பொய் நம்பிக்கையால் வளர்த்துருக்கிறான். இந்த பொய் நம்பிக்கை உங்களுக்கு துணை நிற்காது, என்னிடமிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. அப்படி அவன் சொன்னான்னா அது முட்டாள் பேச்சு. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு அவன் உங்களை ஏமாத்தினான்னா அது ஏமாத்து செயல். உங்களை பாதுகாக்க முடியாது, என் கையிலிருந்து உங்களை மீட்க முடியாது. அதனால் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வையுங்கள், உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று எசேக்கியா மீண்டும் சொன்னால் அவன் சொல்லை நம்பாதீர்கள். எசேக்கியாவின் சொல்லுக்கு செவி கொடாதீர்கள், ஏனெனில் அசிரிய மன்னர் கூறுவது இதுவே. எசேக்கியாவுடைய சொல்லுக்கும் கீழ்ப்படியாதீங்க. அதனால் இதுதான் அசிரிய மன்னன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னோடு சமாதானம் செய்து கொண்டு வெளியே என்னிடம் வாருங்கள். அதாவது அவனை விட்டுட்டு என் மக்களாக பாருங்கள், அதான் அவன் சொல்வது. நீங்கள் எனக்கு அடிபணியுங்கள், அசீரிய மன்னனாகி எனக்கு அடிபணியுங்கள், என்னுடைய மக்களாக மாறுங்கள், எசேக்கியாவுடைய மக்களாக இருக்காதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியில் பழத்தை சுவைத்து தம் சொந்த அத்திமரத்தின் பழத்தை தின்று தம் சொந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம். ஆக நீங்கள் என்னிடத்தில் வந்தால், என்னோடு இணைந்து கொண்டால், உங்கள் அரசனை கைகழுவி விட்டு என் பக்கத்தில் வந்துவிட்டால் உங்களுக்கு என்னென்ன சாதகங்கள், உங்கள் அரசனோடு இருந்தால் என்னென்ன பாதகங்கள். ஏற்கனவே சொல்லிட்டான் பாதகங்கள் என்ன அப்படின்னா, அவர்களுடைய மலத்தையும் அவர்களுடைய சிறுநீரையும் தான் குடிக்கணும், அதே மாதிரி உண்ணணும், வேறு வழியே இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் என்னோடு வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் அரசனை நம்பினால், நிச்சயமாக எசேக்கியாவை நம்பினால் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் உங்களை கரை சேர்க்க மாட்டான். ஆனால் என்னை நம்பினால், என் அரசனை நம்பினால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தை சுவைத்து தம் சொந்த அத்தி பழத்தை தின்று தன் சொந்த கிணற்றில் தண்ணீர் குடிப்பீர்கள். இப்போ தண்ணீர் சொந்தத்தில் குடிக்கலாம்,
சொந்த கிணத்துல. பழமும் அத்திப்பழமும் சொந்த மரத்திலேருந்து எடுக்கலாம். திராட்சை கொடி கூட சொந்தமான இருக்கிற இடத்துலேருந்து எடுக்கலாம். அதனால் நீங்கள் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உரிமை மக்களாகவே இருக்கலாம் என்கிற அந்த கருத்தை சொல்லுகிறார். 32. பின் நான் உங்கள் நாட்டை போன்ற ஒரு நாட்டுக்கு, தானியமும் திராட்சை கனியும் மிக்க நாட்டுக்கு, அப்பமும் திராட்சை தோட்டமும் மிகுந்த நாட்டுக்கு, ஒலிவ மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்து செல்வேன். இதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் என்னென்ன கிடைக்கும்? ஏற்கனவே திராட்சை கொடி இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, சொந்த கிணறு இருக்குது. அத்தோடு சேர்த்து தானியமும் திராட்சைக்கனியும் மிக்க நாட்டுக்கு, அப்பமும் திராட்சை தோட்டம் மிகுந்த நாட்டுக்கு, ஒலிவ மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்து செல்வேன். இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் அதான் பாலும் தேனும் பொழியும் நாடு. பாலும் தேனும் பொழிய நாட்டுக்கு நான் உங்களை கூட்டு போகிறேன். அந்த நாட்டில்தான் என்னென்ன இருக்கும்? தானியமும் திராட்சைக்கனியும், அப்பமும் திராட்சை தோட்டமும், அதே மாதிரி ஒலிவ மரங்களும் தேனும், இதெல்லாம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய நாடு. எல்லா செல்வங்களும் வளம் கொழிக்கிற நாடாக இந்த நாடு இருக்கும். அந்த நாட்டுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். தொடர்ந்து, நீங்கள் சாகாமல் உயிரோடு இருக்க பாருங்கள். இப்போ கடைசியில் அந்த உயிர் பயத்தை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் சாகாமல் இருக்கணும், நீங்கள் செத்து போகாமல் இருக்கணும். அப்படி செத்து போகாமல் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என் பின்னால் வாங்க. இல்லை நாங்கள் செத்து போக தயாராக இருக்கோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றால் அந்த அளவுக்கு நான் வலிமை உடையவனாக இருக்கிறேன். அதனால் செத்து போகிறது தயாராக இருந்தால் நீங்கள் நான் சொல்லுவதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செத்து போக தயாராக இல்லை என்றால் நான் சொல்லுவதை கேளுங்கள். ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு செவி கொடுக்காதீர்கள். நம் ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள். அப்போ எசேக்கியாவை ஒரு ஏமாற்றுக்காரன் என்கிற நிலைக்கு தள்ளிவிடுகிறான். அவன் திசை திருப்பவனாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறான். சரியான வழிக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடியவனாக படம் பிடித்து காட்டவில்லை. எசேக்கியா பற்றிய ஒரு படத்தை அவன் காட்டுகிறான். உங்கள் அரசன் உங்களை ஏமாற்றுவான், ஏமாற்று வழிக்கு உங்களை அழைத்து செல்வான். கடைசியில் இதற்கெல்லாம் அனுபவிக்க வேண்டியவர்கள் அல்லது அனுபவிக்க உள்ள தேவையில் உள்ளவர்கள் நீங்கள்தான் என்று அவன் அந்த எசேக்கியாவை பற்றிய அந்த உயர் நிலையை அப்படியே கீழே இறக்குறான். அவன் அரசனே இல்லை, அவன் ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே கொண்டு போயிடான். எந்த ஒரு நாட்டின் தெய்வமாவது தன் நாட்டை அசிரிய மன்னரிடமிருந்து மீட்டதுண்டா? இப்போ இன்னொரு சைக்காலஜி தான். அதாவது அசீரிய நாடு எப்படி வலிமை உடையதுன்னா, எப்படி ஒரு சிங்கத்தின் வாயில் ஏதாவது மாட்டிக்கிட்டா அந்த சிங்கம் உயிரோடு அதை விடுமா? அதில் நீ எதை பிச்சு எடுக்கலாம்? ஒரு தோள்பட்டையை பிச்சு எடுக்கலாம், ஒரு காலை பிச்சு எடுக்கலாம். சிங்கத்திடத்தில் மாட்டிய ஏதாவது ஒரு உயிரை உன்னால் முழுமையாக பிச்சு எடுக்க முடியுமா? அது மாதிரி தான் இந்த தெளிவாக அசிரிய மன்னன் என்கிறவன் சிங்கத்திற்கு சமம். எப்படி சிங்கத்தினுடைய வாயிலிருந்து நீ எதையும் உயிரோட பறிக்க முடியாதோ, அதே போல் நீ அவன்கிட்ட இரையாகிவிட்டால் நீ உயிரோட வெளியே வர முடியாது. எனவே நீ பிணமாகுவதற்கு முன்னால் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பை தேடு அப்படிங்கிறான். எப்பொழுது நீ அசிரிய மன்னனுக்கு எதிராக போறி அவன் சொல்லை கேட்க மாட்டாய், நீ பிணம். எப்போ நீ உன்னுடைய மன்னனை உதறி தள்ளிவிட்டு இவன் நமக்கு வழி நடத்த மாட்டான், இவன் நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்க மாட்டான் என்ற முடிவுக்கு விட்டியோ, அப்போ உனக்கு அசிரிய மன்னன் பாதுகாப்பு கொடுப்பான். 34. ஆமாத்து அர்பாது நகர்களின் தெய்வங்கள் எங்கே? செபர்வாயும் ஏனா
இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே? அவை சமாரியாவை என் கையினின்று விடுவித்தனவா? ஆமாத்து அர்பாத்து நகர்களின் தெய்வங்கள் எங்கே? செஃபர்பையும் ஏனா இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே? இவையெல்லாம் சமாரியாவில் வந்து குடியேறிய தெய்வங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமாத்து தெய்வத்தை கொண்டு வந்தார்கள், செஃபர்பையும் தெய்வத்தை கொண்டு வந்தார்கள், ஏவா தெய்வத்தை கொண்டு வந்தார். இந்த பகுதிகளெல்லாம் தெய்வங்கள் வந்து இந்த தெய்வங்களா சமாரியாவை காப்பாற்றின அல்லது சமாரியாருடைய தெய்வங்கள் காப்பாற்றியதா அப்படிங்கிறா. அதனால் உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் காப்பாற்ற முடியாது, அசிரிய மன்னனுடைய கையில் கிடைத்த வாயில் கிடைத்த எந்த பொருளும் மீள முடியாது அப்படிங்கிறா. அதனால் உங்கள் தெய்வங்கள் எல்லாம் வலிமையற்ற தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கு வலிமையே கிடையாது, வெற்று பேச்சு பேசுகிற தெய்வங்கள் அவையெல்லாம். உண்மையான தெய்வம் என்றால் எங்களுடைய அரசன் செனாக்கரிப் தான், அசிரிய பேரரசன் தான். அதனால் அவனை நம்பினா தான் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, வழி உண்டு, இல்லைன்னா வேறு வழியே இல்லை அப்படிங்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நேரடியாகவே அவன் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறான், இவனுடைய வலிமையையும் சுட்டி காட்டுகிறான். அதே சமயத்தில் தென்னாட்டினுடைய அரசனாக இருக்கிற எசேக்கியாவினுடைய வலிமையின்மையும் சுட்டி காட்டுகிறான். எசேக்கியா வலிமையற்றவனாக இருக்கிறான். அதனால் வலிமையுள்ள இந்த அரசனிடமிருந்து அதில் தப்பிக்க முடியாது. எனவே அவன் என்ன சொல்லுகிறானோ, அதாவது அசிரிய மன்னன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி கேட்டுட்டு போங்க, உங்கள் மன்னன் சொல்லுவதன்படி கேட்காதீர்கள். அப்பட்டமாக தெளிவான ஒரு சிந்தனையை சொல்லுகிறான். இப்போ 5வது பகுதி, இறுதி பகுதி, யூதாவினுடைய அதாவது யூதா நாட்டினுடைய அதிகாரிகள் மற்றும் மக்கள் வந்து என்ன பதில்மொழி கொடுக்கிறார்கள். 36, 37